இன்றைக்கி அயனாதுணை எபிசோடில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பெரியப்பா அந்த மாதிரி வம்பிழுத்து அப்புறம் வந்து பெரியப்பாரு இதுக்கெல்லாம் ஒரு நாள் இருக்குடா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியப்பா கிளம்புறாரு. அப்புறம் வந்து இந்த போகிக்கெலாம் வந்து ஜாமான்லாம் பழைய ஜாமான்லாம் தூக்கி போட்டு இப்போ வீடை வந்து எல்லாத்தையும் மாற்றணும் அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து பொங்கலுக்கு என்ன பிளானுங்கும்போது சோழன் பொங்கல் என்ன பொங்கலை சாப்பிட்டு தூங்க வேண்டியதா அப்படின்னு சொல்லி சோழன் சொல்ல, இல்லை பொங்கலை செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்ட்டு நிலாவும் சோழனும் திங்ஸ் வாங்க போகிறாங்க. மெக்கானிக் செட்டை காட்டுறாங்க. அங்கே வானதியும் இருக்கா. அப்புறம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது பொங்கலுக்கு என்ன தருவேன்னு வானதி கேட்குறா. அதுக்கு பாண்டி வந்து உனக்கு வேணா பொங்கல் பணம் வாங்கி தருவான்னு சொல்லி புக் பண்ணி அப்புறம் வந்து நாளைக்கு எங்கள் வீட்டில் பொங்கல் கொண்டாடுறோம் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி வானதி இதை இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து இவங்களோட வானதியோட மாமா பார்த்துருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிலாவும் சோழனும் காரில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டு இருக்கும்போது சும்மா நார்மலாக பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி நாங்கள்லாம் பொங்கலே கொண்டாடினது இல்லைங்க, நீங்கள் வந்த பிறகு தான் அப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லும்போது எங்கள் வீட்டிலலாம் வந்து பொங்கல் தீபாவளிலாம் ரொம்ப நாங்கள் கிராண்டாக கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி நிலா அவரோட இதை சொல்கிறா. எங்கள் வீட்டில் யாருமே நான் இது பண்ண மாட்டாங்க, நினைப்பு வருமானு எனக்கு தெரியல, இப்போ தான் நான் வந்து வெளி வேலைக்கு போகலாமான்னு இருக்கேன் ஃப்ரீலான்சிங்காக அப்படின்னு சொல்லி சோழன்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி சோழனும் 2 பேரும் அப்படியே சோழனும் அப்படியே நேக்கா வந்து நம்ம முதல் இது பொங்கலுங்க புருஷன் பொண்டாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நிலா ஒன்றுமே அப்போஸ் பண்ணல வழக்கத்துக்கு மாறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வானதியோட மாமா வீட்டுக்கு போய் பேசுறாரு. இந்த மாதிரி அந்த பையன் தானே பேசிகிட்டு இருக்காளா வானதி அப்படின்னு சொல்லும்போது எங்கே அவள் கேட்குறா, அவள் அடங்காப்பிடாதையாக இருக்கான்னு சொல்லி அவங்க அம்மா அப்பா புலம்புறாங்க. அப்போ வந்து அவங்க மாமா ஒரு ஐடியா சொல்கிறாரு. இந்த மாதிரி வானதிக்கே பாண்டியை கட்டி வச்சிட வேண்டியது தானே, அவன் தான் மெக்கானிக் ஃபீஸ் எடுத்துட்டான், அப்புறம் வந்து வீட்டில் ஒரு பங்கு அவனுக்கு தானே இருக்குது, பேசாமல் இது பண்ணிட வேண்டியது தானேன்னு சொல்லும்போது நானும் அந்த யோசனை தான் இருக்கேன்னு அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனால் வானதி அண்ணனுக்கு அது பிடிக்கல. வானதி அண்ணன் கோவப்பட்டு போயிட்டான். இதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அந்த ப்ரொமோ காட்டுறாங்க. இதில் வந்து வானதி வந்து பொங்கலுக்கு கிளம்பி போகும்போது இந்த மாதிரி நான் இப்போ எனக்கு பாண்டிக்கு கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது போய் அவங்ககிட்ட போய் சொல்லு இந்த மாதிரி பொண்ணு பார்க்க வர சொல்லி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அனுப்பிச்சி விட்றாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது பாண்டி வந்து லைட்டாக இதாகிறான். எங்கள் அண்ணனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை, வீட்டில் எங்கே வந்து தங்குவேன் இதெல்லாம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க.